வணக்கம் தமிழா. இப்போ டிஎன் விசா இருக்குது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ரெக்ரூட்மெண்ட் 2023, அதாவது போலீஸ் தேர்வுல கால் லெட்டர்ஸ் ஃபார் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் வில் பி அவைலபிள் ஃபார் டவுன்லோட் ஃபார்ம் போர்ட்டல் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வுல செலக்ட் ஆனவங்க, ஓகே, அட்லீஸ்ட்னா செலக்ட் ஆனவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பிஎம்டி இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அவங்க கால் லெட்டர் வந்து விரைவில் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்த மேலே வந்தது போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ கீழே வந்து நீங்கள் பார்த்த உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ எஸ்ஐ எஸ்ஓ தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? பிசிக்கலுக்கு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸுக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும். லிஸ்ட் ஆஃப் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் சிவி பிஎம்டி இடி பிஇடி. ஓகேவா? இது வந்து செலக்ட் ஆகி எதை வச்சு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்து, ஓகேவா, கேஸ் முடிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு கேஸ். ஸோ அதை வச்சு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அடிஷனல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலிஜிபிள். உங்க வந்து நீங்க சிவி பிஎம்டி இடி பிஇடி வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கான கால் லெட்டர் வந்து விரைவில் நம்ம இங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85 பக்கங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு பக்கத்தும் பார்த்தா 100 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 85 பக்கங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட 2400 பேருக்கு மேலே உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் கேண்டிடேட்ஸ் இது ஃபுல்லாகவே. ஓகேவா? இவங்க ஃபுல்லாக சிவி பிஎம்டி இடி பிஇடிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ போன முறை அதாவது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வரும்போது யாராருக்கு வரலையோ, ஸோ அவங்களுடைய நம்பர்லாம் இதில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியல, சர்ச் பண்ணுறது இருக்கும், அதில் உங்களுடைய நம்பர் அடிங்க. ஸோ அடிச்சு வந்து உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடிஷனல் கேண்டிடேட்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கால் லெட்டர் விரைவில் வரும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் பிசிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எஸ்ஓ தேர்வுக்கும் இதே மாதிரி தான் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கான பிசிக்கல் எல்லாம் வைக்க போகிறாங்க. அதே மாதிரி போலீஸ் தேர்வுக்கும் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வராமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு போல. ஸோ இப்போ அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அது வேகமாகவே இந்த கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வேகமாகவே முடிக்கப்பட்டு இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ள இதுக்குள்ள முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் மந்த், ஓகேவா, இப்போ ஆகஸ்ட் விட்டுரும், செப்டம்பர்ல நமக்கு வந்து லிஸ்ட் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஓகே, அதனால முன்னாடி முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்க. இதுல செலக்ட் ஆனவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நல்லா ட்ரை பண்ணுங்க. எதை பத்தி யோசிக்காதீங்க. அடிஷனலாக தான் வரும், நம்ம வந்து செலக்ட் ஆக மாட்டோம், எதுவுமே நினைக்காதீங்க. இந்த நம்பர் வந்துச்சுன்னா முழு முயற்சியை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா போனதுல நல்ல மார்க் எடுக்கணும், பெருசி கரெக்டாக பண்ணல அப்படின்னா அவங்க வராமல் போயிடலாம். இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், பிசியும் ஃபுல்லாக அடிக்கும் போது நீங்க அவங்களோட தாண்டி முன்னாடி போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் நல்லாவே ட்ரை பண்ணுங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 8000 மேற்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,500 பேருக்கு மட்டும் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 8500 பேர் கிட்ட வந்து, ஓகே, 8400 சில்லரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே அஃபிஷியல் வெப்சைட்ல வந்த ஒரு தகவலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்பர் உங்கள் நம்பருக்குன்னு பாருங்க, செக் பண்ணுங்க. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்க. ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க. இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இந்த முறை 2024 படிச்சுக்கிட்டு இருப்போம். 2023 உங்க நம்பர் இப்போ செலக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் ஒரு கை பார்த்துருங்க. ஓகேவா? மேலும் இன்னொரு சந்திக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.